திடப்படுத்துவதற்காக ஒருவன் எழுந்திருக்கிறான். யார் தெரியுமா? சவுலின் குமாரனாகிய யோனத்தான், மூத்த மகன். சவுலினுடைய மூத்த மகனாகிய யோனத்தான் எழுந்தான். சவுல் கொல்லணும்னு நீ நினைக்கிறான், இவனை உசுரோட எடுத்துடணும், காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற வேளையில் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்காக அந்த இடத்திலிருந்து ஒருவனை கர்த்தர் எழுப்புகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனத்தில் சொல்லி இருக்கலாம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். பட்சிக்கிறவன் நம்ம தின்னுவன், அவனிடத்திலிருந்து என்ன வரும்? பட்சணம் வரும். பலவானிடத்திலிருந்து என்ன வரும்? மதுரம் வரும். அல்லது பாலசிங்கத்துக்குள்ள இருந்து தேன் வருமா?